ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஆமாண்ணா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பெரிய அந்த ஏரியாவில் இருக்கட்டும், அப்புறம் ஆமண்ணாவோட எத்தனை பேருக்கு அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய இழப்பு தான் அது. இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த நடக்கிற விசாரணை இன்னும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்தால் சூப்பராக இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்றது வெளிப்படையாக இருக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன வலியுறுத்துறீங்க? அரசாங்கத்துக்கு வந்து இந்த விசாரணை உள்ள வெளிப்படைத்தன்மையோட அவங்க வந்து எந்த ஹைடும் இல்லாமல் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த சிசிடிவி எப்படி நாங்கள் எல்லாருமே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி அந்த விசாரணையும் வெளியில் தெரியணுன்றது நான் வேண்டும். இவரோட இழப்புன்றது உங்களுக்கு ஏற்றுக்க முடியல? இல்லை, எனக்குன்னு இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு வீட்டு வாசலில் வந்து அவ்வளோ ஆஷா வந்து பண்ணுறது அது எனக்குன்னு மட்டும் இல்லை. எனக்கு வந்து அவர் ஸ்காலர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து ஒரு ஸ்காலராக நான் ஒரு நல்ல ஸ்காலரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாலேஜ் உள்ள ஹியூமன்ஸ் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதர்கள் எல்லாருக்குமாகவே அவர் வந்து கைடாக செமையாக கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இல்லை, யாராக இருந்தாலும் வந்து அது வந்து அவங்கவுங்க பண்ணதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை, இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க நிறைய. அதான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தகவல் வருது. எது உண்மை எது போயின்னு யாருக்கும் தெரியாது. இது நடக்கிறது இப்போ அந்த சிசிடிவியில் நம்ம எப்படி எல்லாரும் பார்த்தோமோ ஒரு விஷயம் நடந்தது, அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையாக நமக்கு வந்து மக்களுக்கு தெரியணும். ஆமாம், அது வெளிப்படையாக இருக்கும்போது நமக்கு வந்து கேள்விகள் வராது, விமர்சனம் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட் மேலே. அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் அது வந்து ஆக்சுவலாக அவர் வந்திருக்கணும், எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அண்ணனோட ரீசன் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தால் இது இன்னும் ஒரே குரலாக போய் கேட்கணும்னு நான் நம்பியிருக்கேன். என்னால் நேர்மையாக நடக்கட்டும், விசாரணை நேர்மையாக நடக்கட்டும், ஆமாவோட மனசு சமாதானம் ஆகட்டும். இல்லை, யூனியனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை பண்ணுறது ஓகே. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் விசாரிக்கும் போது அப்புறம் ஒருத்தர் என்கவுண்டர் போட்டிருக்காங்க, எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ப முடியும்? அதுக்காக தான் இப்போ நம்ம நேர்மையாக நடக்கணுன்றது தான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது ஒரே குரலாக வந்து நம்ம புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது அது செவி ஏற்கப்படும் நான் நம்புகிறேன். இப்போ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, நான் கொலை பண்ணவங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நோ கமெண்ட்ஸ். அவங்கவுங்களுக்கே தெரியும், அது அவங்க மனசுக்கே தெரியும், அவங்கவுங்க மனசாட்சி இருக்குல்ல. அது இது யாருக்குமே வேண்டாம். யார் விரும்புவோம் அந்த சிசிடிவியை பார்க்கும்போது அப்படி யாருக்குமே வேண்டாம். அது தேவையே இல்லை. அப்படி வேண்டாம். அது சமாதானமாக இருக்கும். இது நோக்கம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாநில கட்சிக்காரர் இப்படி படுகொலை செய்யப்பட்டது மக்கள் நிறைய பேர் நோக்கம் எதுவாக எதுக்கு நோக்கம்? ஒரு மனுஷனை போட்டு அப்படி பண்ணுறதுக்கு நோக்கம்லாம் அது அந்த மாதிரி நோக்கம் இருந்தால் அது மனுஷனே அவ்வளோ பிளான் பண்ணி சாப்பிட்ற ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அந்த ஷர்ட்டே வந்து அந்த ஷர்ட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்ற அது ரொம்ப தப்பு. அது அப்படி பண்ணிடக்கூடாது. காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தவறிட்டாங்களா அவர் பாதுகாப்பு கொடுக்க? அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியணும் அந்த மாதிரி. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வியே வருத்தப்பட்டது வந்து போலீஸ் மேலே. நமக்கு எப்பவுமே ஒரு போலீஸ் ஏன்னா ஒரு நல்ல ஆளுமை அவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா. எதனா பண்ணி இப்போ இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. அது ஒரு ஆதங்கம் வருது, கண்டிப்பாக போலீஸ் மேலே ஒரு ஆதங்கம் வருது. கட்சி அலுவலகத்தில் அவர் பொதுக்கி அனுமதிக்கல, அது பண்ணணும். அது பண்ணால் கொஞ்சம். ஆனால் ஒரு மனுஷன் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து டைல்யூட் ஆகிறோம் அதுலேருந்து. இது ஃபஸ்ட்டு அவர் இந்த விசாரணை முடியணும், அதுக்கு அடுத்து அங்கே வருவோம். அது அங்கே தான் பண்ணணும், அவர் அந்த வீட்லேயே தான் இருக்கணும். அது ரெண்டாவது. ஆனால் முதல்ல வந்து இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும். இதை விட்டு டைல்யூட் ஆக வேண்டாம்.
மக்களாக இருந்தாலும் சரி, ரவுடிசம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுறது அப்படிங்கிறது அது ஏற்க முடியாதது. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதுக்கான தண்டனைகள் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டில் தண்டனை நிறைவேற்றுற மாதிரி யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சத்தியமாக இந்த நாட்டிலையும் யாரும் கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ துணிச்சல் வராது. ஆனால் அந்த குழந்தைங்களை அவங்க வீட்டிலலாம் பார்க்கும்போது எவ்வளோ தான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க வீட்டில் அவரு தான் ஒரு எவ்வளோ பணம் காசு இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு சம பணம் காசு பெருசே கிடையாது. அதனால கடவுள் தான் அவங்களுக்கு எல்லாம் துணையாக இருக்கணும். கண்டிப்பாக அவரு ஒரு உயிரினுடைய மதிப்பு திருப்பி வராதில்ல. அந்த உயிரை எவ்வளோ தெய்வமாக இப்போ கும்பிட்றாங்க. அதனால் இந்த தகுந்த பலனை அவங்களை அனுபவிச்சே தீரணும். இந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே கூடாது. இந்த ஒரு கொலையை வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறோம். படுபாவிகள் இன்றைக்கி அவர் ஒரு கொலை வந்து நாங்கள் நேற்று செங்குன்றத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம கிழக்கு மாவட்ட சபை வெள்ளம் வெங்கட் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தினோம் நேற்று. இது வந்து முடிவு கிடையாது, தொடரும். இவர் படுகொலை வந்து திட்டமிட்டு ஒரு தலித் தலைவரை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க. இதோடைய வேல்யூ வந்து மிகப்பெரிய இந்தியா முழுதும் எங்களது தேசிய தலைவர் பெகஞ்சி அவர்கள் வந்து அவர் திட்டத்துக்கு வரும்போது ஒரே விசாரணை தான் கொண்டார். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இதுவரை சிபிஐ திமுக அரசுக்கு சம்மதம் இல்லைன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசு வந்து இன்னும் இது சிபிஐ விசாரணை மாற்றலை. யாரையோ பிடிக்கிறாங்க, எங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ வந்து தலித் லீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவாகிறதுன்றதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது என்ன ஒரு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போது ஒரு தலித்துகள் வந்து பார்த்திங்கன்னா தலைவராகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். ஒன்று இன்னொன்று தலித்துகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்தினரும் ஏற்றுக்கப்படுற ஒரு தலைவராக வந்து உருவானவர் அந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா சமூகமும் ஏற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற ஆளுங்கட்சியினும் சரி, எதிர்கட்சியும் சரி, மத்திய கட்சியிலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுறதால இந்த ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்குமோன்ற ஒரு அச்சம் எங்களுக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? ஏற்கனவே இந்த பட்டியலின மக்களை இந்த அரசு ஏளனமாக பேசுவதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும், இந்த சாதியில பிறந்தவன் ஒரு நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுவதும், ஒரு காலத்தில் பிஏ படிப்பதற்கு கூட சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கண்ட நாய்களை கூட பிஏ பட்டம் வாங்கிறது என்று சொன்னால், நாய்களெல்லாம் பிஏ பட்டம் வாங்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த மாநிலத்திலே கல்வித்தரம் மட்டமாக இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியாருடைய காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு முன்பாகவே பல மேடைகளிலே தலைவர் பேசியிருக்கிறார். இந்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினால் எங்களை கட்ட பஞ்சாயத்து என்றும் அல்லது ரவுடிகள் என்றும் சொல்லுகின்ற அந்த அரசுக்கு நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம் என்று 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார்னா இப்போ சொல்ல மாட்டாங்களா? இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் ஒன்றாக இணையக்கூடாது, சேரக்கூடாது. பல்வேறு குழுக்களாக இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதே போல் ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குழுக்களும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஏன் இந்த அரசுக்கு எதிராக நிற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக நீதி விசாரணை வேண்டும். இந்த விசாரணை சரியாக செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. 1989 தொடங்கப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2024 வரையில் வெறுமனே 1934 கேஸ் மட்டும்தான் பதிவாயிருக்கிறது. இதிலே 108 வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்கின்றனர். அதாவது தண்டனை விகிதம் 6%, 7% தாண்டவில்லை. காரணம் என்ன? இந்த சட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் முதலமைச்சர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. எந்த முதலமைச்சர் இதை ஆய்வு செய்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி வன்முறையாளர்களை, குண்டர்களை கௌரவித்து அவர்களுக்கு கமிஷன் அமைத்து விடுதலை வாங்கி கொடுக்கின்ற அரசு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குண்டர் என்று சொல்லும் பொழுது நமக்கு வேதனை ஏற்படுகின்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். சாதிவாரி எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது என்ற கணக்கெடுப்பை முன்னிறுத்த வருவார்களா? அடுத்தவர்களுடைய தயவிலே பிழைக்கும்படியாக மக்களை வைத்துவிட்டு, அதாவது கரடிகளும் ஓநாய்களும் இருக்கின்ற கானகத்திலே மான்களாக இவர்களை வைத்திருக்கின்றார்கள்.